இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட மாடல் 2.0 தொடங்க போகுது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. பை பை ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது கஞ்சா, மது, போதை பழக்கம் அதிகமாக இருக்குது, அதனால் இந்த ஆட்சி இதோட துரத்தி விட்டுருவாங்கன்னு இருக்காங்க. கஞ்சா, மது, போதை பழக்கம் அதிமுகவில் அது ஆதி காலத்திலேருந்து இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைங்கிறது ஒரு சமூக பிரச்சனை, அதற்கும் ஆட்சிக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடாது. ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு சில இடத்துல ஒரு தனி மனித தாக்குதல்கள் அவங்களுக்குள்ள நடக்கும். அதையெல்லாமே அரசினால் ஒன்றும் பண்ண முடியாது. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா எப்படின்னா, மணிப்பூர் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எடப்பாடி சாருக்கும் தெரியணும். ஸோ துப்பாக்கி சூடு கூட நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட நம்ம எதையும் பேச முடியாது. நம்ம திராவிட மாடல் 2.0 நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அடுத்த திமுக ஆட்சி கண்டிப்பாக அமையும், வேறு வழியே இல்லை, திமுக ஆட்சி தான் அமையும். அமைஞ்சதுக்கப்புறம் 2029 பாஜக ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டால் 2029 சென்ட்ரலில் அமையக்கூடிய ஆட்சி, ஒன்றியத்தில் அமையக்கூடிய ஆட்சியை பயன்படுத்தி 2 வருடத்தில் திமுக மேற்கொண்டு பல திட்டங்கள், கல்வி மற்றும் சமூக கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்களை முன்னெடுக்கும். அப்படி முன்னெடுத்தால் 2031 திராவிடம் 3.0 தொடங்குறதையும் யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த காணொலி வாயிலாக தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம்.